வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது வவ்வல்ஸ் அப்படின்ற தமிழ் மூவி ஆகா தமிழ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. வவ்வல்ஸ் அப்படின்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே 5 டிஃப்ரெண்ட் லவ் ஸ்டோரிஸை இந்த கதையில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆந்தாலஜி மூவி. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் காதல் தோல்வினால் தற்கொலை பண்ணிக்க போகிறான். அவன்கிட்ட வந்து யூகி சேது ஒரு காதல் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான், அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணுன்ட்டு. அந்த கதை தான் வந்து சின்னி ஜெயந்தோட கதை. 55 வயசாகியும் கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் பர்சன் தான் வாலிப காலத்தில் ஆசைப்பட்ட அட்ராக்டான ஒரு பொண்ணை இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறமாட்டு மேட்ரிமோனி மூலமாக மீட் பண்ண வருது. ஸோ அந்த கான்வர்சேஷன் எப்படி போகுதுன்ற மாதிரியான ஒரு கதை. இந்த கதையோட ஸ்டேஜிங்கே கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த கதையில் ஓரளவுக்கு அந்த கான்வர்சேஷன், அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், இதெல்லாம் ஓரளவுக்கு ஃபீல் குட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு கதை ஓகேவாக இருந்துச்சு. சரி, அடுத்த கதைலாம் இன்னும் பயங்கரமாக இருக்க போகுதுன்னு பார்த்தா அடுத்து வந்து ஒரு சைக்கோவோட கதையை காட்டுறாங்க. ஆக்சுவலாக அவன் வந்து ஃபிலிம் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒருத்தன். அந்த அனாலிசிஸை பார்த்து ஒரு பொண்ணு அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்குது. அவங்க 2 பேரும் பயங்கரமாக பழகுறாங்க. அந்த பொண்ணை வந்து அவன் வித்தியாசமான முறையில் கொலை பண்ணான். இந்த கொலையை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதையே சொல்கிறாங்க. அப்படின்னும் போதே இந்த கதையில் சஸ்பென்ஸ் அப்படின்றது இல்லாமல் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் அந்த ஸ்டேஜிங், அதாவது அந்த கான்வர்சேஷன் 2 பேர் படங்களை பற்றி பேசிக்கிறேன்ற மாதிரி இந்த புளுத்துன்னு புளுத்துறது இருக்குல்ல, அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சுமாரான அட்டெம்ப்ட். அடுத்து வரக்கூடிய கதை அதை விட சுமார் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம்லாம் போட்டுட்டு இருக்கும் போது நடுவில் டிஸ்க்ளைமர் போடுவாங்களா, அது மாதிரி ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்ல வராங்களான்னு புரியல. அந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது. அது காதல் கதை அப்படின்றனாலே ஆக்சிடென்ட் பண்ண ஒரு நபர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம ஹீரோவோட எக்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கும் லவ்வுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இவங்க 2 பேரும் எதனால் பிரிஞ்சாங்கன்ற மாதிரி ஒரு மொக்கையான ஃப்ளாஷ்பேக் ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் நம்ம ஹீரோ வந்து இந்த டிடிஎஃப் மாதிரி ரோட்டில் வண்டி ஓட்டிட்டு சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், நீ வந்து இந்த மாதிரி வண்டி ஓட்டுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஹீரோயின் சொல்லி, என் திறமையை நீ மதிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிரேக்கப் பண்ணுறானா. இப்படி ஒருத்தனை பிரேக்கப் பண்ணுறதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்புகிற மாதிரி தான் இருந்துச்சு. 4ஆவதா ஒரு கதை, சம்யுக்தாவோட கதை. ஆக்சுவலாக அவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷனில் கூட அவங்களுக்கு வந்து நிறைய லவ் லெட்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் அவரை லவ் பண்ணக்கூடிய அந்த நபர் யார், அந்த காதல் எப்படி போகுதுன்ற மாதிரியான ஒரு கதை. ரொம்ப ஒரு போரிங்கான ஒரு கதையாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். படுத்தி எடுத்துட்டாங்க. லாஸ்ட்டாக ஒரு கதை, மாஃபியாஸ்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு காதல் மாதிரி. அதாவது ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து கிரிமினல்ஸு. அவங்க வந்து தன்னோட பாஸை ஏமாத்துறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இதுக்கிடையே இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஏமாற்றிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ யாரை கடைசியாக ஏமாத்துனாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு கதை. கடைசியாக இந்த படத்தை எதிர்பார்த்து பார்த்தா நம்ம ஆடியன்ஸை தான் ஏமாற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் 5 சுமாரான படங்கள், அதில் 2 வந்து ஓரளவுக்கு சுமார், மிச்சம் 3 வந்து ரொம்ப சுமார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் 2 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டான காட்சிகள் ஆங்காங்கே இருக்கும். மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன்.